அமெரிக்கா கருவூலத்தில் இருந்து தங்கம் காணாமல் போனதா எலான் மஸ்க் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் போர்ட் நாக்ஸ் கருவூலத்தில் இருந்த $425 பில்லியன் மதிப்பிலான தங்கம் காணாமல் போனதாக எலான் மஸ்க் எழுப்பியுள்ள சர்ச்சை அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போர்ட் நாக்ஸின் பாதுகாப்பு மற்றும் தங்க இருப்பு குறித்த கேள்விகளை மஸ்க் எழுப்பியுள்ள நிலையில் அமெரிக்கா செனட்டர் மைக் லீயும் தனது சந்தேகங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் போர்ட் நாக்ஸ் கருவூலத்தில் இருந்த $425 பில்லியன் மதிப்பிலான தங்கம் காணாமல் போயிருக்கிறது. இதை அமெரிக்கா மக்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று எலான் மஸ்க் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அப்போது அரசாங்க பதவிகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார். அமெரிக்கா திறன் துறைக்கு உலகின் நம்பர் 1 பணக்காரரும் மற்றும் டெஸ்லா உரிமையாளருமான எலான் மஸ்கை ட்ரம்ப் நியமித்தார். இதற்கு தற்போது கடுமையான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவின் தங்கம் பாதுகாப்பாக தான் இருக்கிறதா என்ற கேள்வியும், அமெரிக்கா மக்களுக்கு சொந்தமான தங்கம் இருப்பு அவர்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். எப்போதும் தங்கம் குறித்த சர்ச்சை அமெரிக்காவில் எழுவதும் சகஜம்தான். அது இந்த முறையும் எலான் மஸ்க் மூலம் எழுந்திருப்பது உலகின் பார்வையை திரும்பியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய தங்க இருப்பு போர்ட் நாக்ஸில் வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வெஸ்ட் பாயிண்ட் மற்றும் டென்வர் மற்றும் நியூயார்க்கில் இருக்கும் பெடரல் ரிசர்வ் வங்கியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தங்கம் குறித்த சர்ச்சை எப்படி எழுந்தது என்ற சந்தேகம் வரலாம். இருப்பினும் காணாமல் போன தங்கம் குறித்து அலெக்ஸ் ஜோன்ஸ் என்பவரின் எக்ஸ் பதிவிற்கு எலான் மஸ்க் பதிலளித்திருந்தார். அவரது பதிலில் போர்ட் நாக்ஸில் நேரடி வீடியோ ஒத்திகை செய்தால் அருமையாக இருக்கும் என்று மஸ்க் பதிலளித்திருந்தார். இது பல தரப்புகளிலிருந்து தற்பொழுது ஊகங்களை கிளப்பியுள்ளது. அமெரிக்கா செனட்டராக இருக்கும் மைக் லீயும் தனது அனுபவத்தை கற்பனையாக பகிர்ந்துள்ளார். அதாவது, தான் எப்போது போர்ட் நாக்ஸ் சென்றாலும் நீங்கள் இங்கே வர முடியாது, இது இராணுவத்தால் அமைக்கப்பட்டது என்று போர்ட் நாக்ஸ் கூறுமாம். மேலும் அதற்கு நாம் செனட்டர் வருவதற்கு தகுதி இருக்கிறது என்று கூறினாலும் அனுமதிக்காதாம். இப்படி தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் தங்க இருப்பில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். தங்கம் காணாமல் போயிருக்கிறது என்பதை யார் உறுதிப்படுத்துவார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மேலும் தங்க இருப்பு குறித்த போர்ட் நாக்ஸ் தனது இணையத்தில் வெளியிட்டிருக்கும் தகவலில் முதன்முறையாக கடந்த 1937ஆம் ஆண்டில் போர்ட் நாக்ஸில் தங்கம் இருப்பு வைக்கப்பட்டது. கென்சுகி இராணுவத்தால் 649.6 மில்லியன் அவுன்ஸ் தங்கம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது போர்ட் நாக்ஸில் 147 மில்லியன் அவுன்ஸ் தங்கம் தான் இருப்பு உள்ளது. அமெரிக்காவின் மற்ற தங்க இருப்பு கருவூலங்களில் இருப்பதை விட இங்குதான் அதிக தங்கம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தை யாராலும் அணுக முடியாது, யாருக்கும் அனுமதியும் கிடையாது. கென்சுகியில் தங்கம் மட்டுமின்றி அமெரிக்காவின் மிகப்பெரிய மதிப்பு கொண்ட பொருட்களும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவின் தரவும் தெரிவிக்கிறது. மேலும் 2ஆம் உலகப் போரின் அமெரிக்காவின் ரகசிய ஆவணங்கள், சுதந்திரம் தொடர்பான பிரகடனங்கள் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் ஆகியவையும் போர்ட் நாக்ஸில் தான் பாதுகாக்கப்பட்டு இருந்தது. போர்ட் நாக்ஸ் மிகவும் பாதுகாப்பான இடம், இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் உயர் பதவியில் இருக்கும் எந்த அதிகாரிகளாலும் அவ்வளவு எளிதில் நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது உலகிலேயே அதிக பாதுகாப்பு கொண்ட முன்னணி பொருளாதாரத்தை கொண்ட நாட்டின் உயர் பதவியில் இருப்பவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்து பெரிய அளவில் சர்ச்சையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.